தேவனுக்கு ஸ்தோத்திரம். விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? 7 மணி ஆயிடுச்சு இல்லையா? ஏற்கனவே உங்களுடைய காலை கடன்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தேவனோடு கூட நேரத்தை செலவிடுவதற்கு ஆயத்தமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அதாவது 7 மணி வரைக்கும் பைபிள் படிக்க வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல. எழுந்த உடனடியா தேவனோடு கூட ஐக்கியப்படுங்க, வேத வசனத்தை வாசிங்க. மறுபடியும் தினந்தோறும் வழக்கப்படி அனுதின தியானத்திலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் பரிசீலிக்கிறோம். வாருங்கள், இன்றும் அவருடைய வார்த்தைகளை கேட்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. மற்றொரு விஷயம், உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளிச் செய்து எங்களுடைய வாழ்க்கையை எப்படி நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமோ, எப்படி இந்த உலகத்தில் உம்முடைய சாட்சிகளாய் நாங்கள் வாழ வேண்டுமோ, இவ்வாறெல்லாம் எங்களுக்கு தேவையான உம்முடைய வார்த்தையின் சத்தியத்தையும் ஜெபத்தின் வல்லமையும் அறிந்து கொள்ள கிருபை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என்னங்க, சாப்பிட உணவும் இருக்கிற இடமும் இருந்துட்டா போதும், வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. ஆனா இப்போ நமக்கு என்னென்னவோ தேவைப்படுது. எத்தனை இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்றால் ஆவிக்குரிய பிரகாரமா பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தின் பாவத்தின் பக்கமாய் சார்ந்து விடாமல் ஆண்டவருடைய சாட்சியாய் நிற்க வேண்டுமென்றால் நமக்கு வேத வார்த்தையினுடைய வல்லமை அவசியம், ஜெபத்தின் பலனும் அவசியம். இன்று புதன்கிழமை மத்திய வார கூடுகை உங்கள் ஆலயத்தில் இருக்காங்க. உங்க ஆலயத்தில் உபவாச கூடுகை இருந்தால் கண்டிப்பா அங்க போங்க, அது ரொம்ப நல்லது. ஜெபத்தின் வல்லமையை ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஜெபிக்கிறீங்களா அப்படி கேட்டா உடனே அப்படிமாங்க நிறைய பேர். அந்த அப்படின்னு என்னன்னு தெரியாது, அர்த்தம் தெரியாது. அதாவது ஜெபம்னா உங்க எண்ணத்துல என்ன இருக்கு, ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபமா? சில பேர் அதைத்தான் பரலோகத்தின் ஜெபம் அப்படின்னு சொல்லுவோம். பரலோகத்தில் உண்மையாவே ஜெபம் அவசியமா? ஆனால் அது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சா? ஆனால் அந்த ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கின்ற அந்த சாரத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தேவனோடு சம்பாஷிப்பதுதான் ஜெபம். தேவனோடு ஐக்கியப்படுவது, அதாவது ஏதோ சில வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது அல்ல, அல்லது வழக்கமான ஆச்சாரப்படி செய்கிற ஜெபம் அல்ல. அது சில பேர் சில புத்தகங்கள் எழுதியிருப்பதை பார்த்து ஜெபம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்தோத்திர பலிகள், கோடான கோடி ஸ்தோத்திர பலிகள் நல்லா இருக்கு. அப்படி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லைங்க. ஜெபம் சாதாரணமா பெரிய பக்தி வேஷமெல்லாம் அதுக்கு தேவையில்லைங்க. அல்லது தாளம், ராகம், பாட்டு இதெல்லாமே அவசியமே கிடையாது. ஒரு தாய் தன் சிறு பிள்ளையோடு கூட எப்படியெல்லாம் பேசுவாங்களோ அதே போல நாம் தேவனிடத்தில் பேச முடியும். அதாவது அவரோடு கூட சேர்ந்திருப்பது, அதுதான், அவ்வளவுதான். தேவனோடு இருப்பதுங்க ஜெபம். ஜஸ்ட் பி வித் ஹிம். அவருடைய சமூகத்தில் அமைதியா போய் உட்கார்ந்து பாருங்க. ஜெபம் பண்ண வராதவங்களுக்கு கூட ஆட்டோமேட்டிக்கா ஜெபம் வரும். தேவனோடு கூட ஐக்கியப்படுகிற அனுபவம் இல்லாமைதான் ஜெப வீரர்கள் என்று சொன்னா. ஒரு பக்தன் இப்படி சொல்றார், என்னுடைய எண்ணம் முழுக்க ஜெபம் தான், என் சிந்தை எல்லாமே ஜெபம் தான், என்னுடைய வார்த்தைகள் எல்லாமே தேவ சித்தத்தின்படி இருக்க வேண்டும். அந்த ஸ்தானத்துக்கு நாம ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர வேண்டும் என்றால் தேவனோடு கூட நாம கனெக்ட்ல இருக்க வேண்டும், தேவனோடு கூட ஐக்கியத்திலே இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தை சின்ன சின்ன வார்த்தைகளை கொண்டு ஆரம்பிப்போம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனதிலே நாம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற வரைக்கும் அவர் நம்ம கிட்ட வர்றதில்லை. இப்ப எல்லார் வீட்டிலையுமே கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா? அதாவது லைட்டரை வச்சு ரொம்ப ஈஸியா பத்த வச்சுக்கிறோம். ஆனா அன்னைக்கெல்லாம் விறகு வச்சுதாங்க எரிப்பாங்க. அப்படிப்பட்ட அடுப்பை உங்கள யாருக்காவது தெரியுமா? அந்த அடுப்புக்குள்ள சில விறகுகளை வச்சு அதுல கொஞ்சம் கெரோசினை ஊத்தி பத்த வச்சு அதுக்கப்புறம் அது அணைஞ்சா ஊதாங்குடலை வச்சு ஊதுவாங்க. அது அப்படியே நெருப்பா பிடிக்கும். அப்படி அது நெருப்பா எரியிற வரைக்கும் நாம கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டி இருக்கும். அதை அப்படியே ஊதணும், இல்லைன்னா விசிறி வச்சு வீசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நெருப்பு பிடிக்கணும். பாதியில் அப்படியே விட்டோம்னா பயங்கரமா புகை வரும், நெருப்பே வராது. ஸோ அதை அப்படியே உடனே விட முடியாது, 2-3 நிமிஷத்துக்கு. ஆனால் கொஞ்சம் நிமிஷம் வரைக்கும் அதை விசிறிக்கிட்டே ஊதிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா பாருங்க, அது அப்படியே பக நெறிய ஆரம்பிச்சிடும். ஜெபம் கூட அப்படித்தாங்க. நம்ம ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது ஏதோ சின்ன சின்ன வார்த்தைகளை கொண்டு நம்முடைய தேவைகள், விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் வரிசையா சொல்லி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு வாயை திறந்து ஜெபிக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒளியூட்டுவார்.
பரிசுத்த ஆவியானவர் நம் அருகிலே வந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு கூடிய ஜெபத்தை கற்றுத் தருவார். பார்க்கலாம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ நம்ம பலவீனம் என்ன? ஜெபம் செய்ய முடியாமல் போவதே பலவீனம். ஜெபிக்கிறதுனால அசதி, ஜெபிக்கிறதுனால ஒரு பலவீனம். ஜெபம்னா மந்தம், ஜெபம்னாவே ஒரு அலட்சியம். அப்பப்பப்பப்ப இன்னைக்கு இங்கிலீஷ்ல வேற சொல்றாங்க ஜெபம்னா அது போர். இல்லைங்க. உன் வாழ்க்கையிலே மிகவும் இனிமையான, மிகவும் ஆனந்தப்படத்தக்க ஒரு ரிலீஃப், அதாவது ஒரு சுதந்திரமான ஒரு சந்தோஷத்தை, அது உன் உள்ளத்திற்கு உற்சாகத்தை தரக்கூடிய நேரம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் அது ஒரு உண்மையான ஆவிக்குரியவனுக்கு ஜெபிக்கிற நேரம்தான் அது. எவ்வளவு ஆறுதலை தருகிறது, எவ்வளவு ஆதரவை தருகிறது, எவ்வளவு பலனை தருகிறது, விசுவாசத்தை பெருக பண்ணுகிறது. ஜெபிக்கிறவங்களா இருந்தா அது உங்களுக்கே தெரியுங்க. நாம் பலவீனர்கள், நாம் எல்லோருமே அப்படி ஜெபிக்க முடியாது என்பதினாலே ஆவியானவர் தாமே நம்மை கண்டு நமக்கு உதவி செய்கின்றார். எப்படி என்றால், நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். நல்லா கவனிக்கணும். வேண்டிக் கொள்கிறபடி எப்படி ஜெபம் செய்வது? ஏற்றபடி ஜெபிக்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத வியாக்கியானத்தோட, தேவையில்லாத பிரசங்கத்தோட கூட சில பேர் இன்னைக்கு ஜெபிக்கிறாங்க தெரியுமா? இந்த உலகத்தின் செய்திகளை பற்றியெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் ஆண்டவர் அப்படின்னாரோ ஒருத்தர். இன்னைக்கு இந்த டிவியில் என்ன நியூஸ் வந்தது உங்களுக்கு தெரியுமா? மற்ற சேனல்ல என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? இந்த உலகத்தில் இப்ப என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதாங்க. நீ அநேக வார்த்தைகளை கொண்டு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு. ஆனால் அது தேவனுக்கு, அதாவது தேவனுக்கே போர் அடிச்சிரும் உன்னுடைய ஜெபம். அடடட, எனக்கு தெரிஞ்சதையே நீ சொல்லி சொல்லி ஜெபிக்கிறிய, உன்னுடைய காரியம் என்ன என்பதை சொல்லு என்பதை போல சொல்லுவார். அதான் வேண்டிக் கொள்கிறதுக்கு ஏற்றபடி நாம வேண்டிக் கொள்றதில்லை. நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். சரீர விஷயங்களை குறித்து தான் எப்போதும் யோசிக்கிறோம். ஏற்றபடி வேண்டிக் கொள்ளுகிறபடி வேண்டிக் கொள்வது நமக்கு தெரியாததுனால வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு கூட ஆவியானவர் தாமே, ஆவியானவர் அவரே தமாகவே முன்வந்து, அதாவது ஆவியானவர் தாமே, பரிசுத்த ஆவியானவரே. எங்கெல்லாம் ஆவியானவர் என்று வருகிறதோ அது பரிசுத்த ஆவியானவர் தான். எனவே அந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தாமே தமக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார், விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற போது தேவன் நம்மோடு கூட இருந்து, நமக்குள் இருந்து, அவர் நமக்காக விண்ணப்பங்களை எல்லாம் ஏறெடுக்கிறார், ஆவிக்குரிய கிரியைகளை செய்கிறார். அப்படின்னா ஏதோ அந்நிய பாஷையில் பேசுவதோ, ஏதோ அந்தந்த வார்த்தைகளை போட்டு அலப்புகிறது அல்ல. வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுக்கள். இப்ப பெருமூச்சுக்கு ஒரு பாஷை இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குங்க. அது வேதனையோடு கூடிய, பாரத்தோடு கூடிய. அதாவது பெருமூச்சு என்றால் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ரொம்ப பலவீனமாகும் போது பெருமூச்சு விடுவோம். பலன் வேணும் அப்படிங்கிற சமயத்தில் பெருமூச்சு விடுவோம். அதே போல சொல்ல முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படும் போதும் பெருமூச்சு விடுவோம். தேவனோடு கூட நாம் சொல்ல வேண்டியவைகள் அதுபடி பெருமூச்சுக்களோடு சொன்னால் கூட அந்த பாஷையை அவர் புரிந்து கொள்ளுவார். தேவன் எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடகாலம் அடிமைத்தனத்திலே இருந்தபோதும் கூட அவங்களுக்கு புத்தியே வரல. அந்த அளவுக்கு மிக கடுமையான அடிமைத்தனத்திற்குள்ளாக அவர்கள் இருந்தபோது, பாடுகளை அனுபவித்த போது, சிரமங்களுக்குள்ளாக இருந்தபோது அவர்கள் தேவனுடைய சந்நிதியிலே பெருமூச்சு விட்டு அழுதார்கள். தேவன் அவர்களுடைய வேண்டுதலை கேட்டு அவர்கள் படுகிற சிரமங்களை கண்டு மோசேயை விடுவிப்பதற்காக அனுப்பி வைக்கிறார். நம்முடைய பாடுகளுக்குள்ளாக நாம் மூழ்குகிற போது நம்முடைய பெருமூச்சுக்களை கூட கேட்கிறார் என்று இருக்கிறது பைபிள்ல. பார்க்கலாம் ஒரு வசனத்தையும் கூட. யாத்திராகமம் 3வது அதிகாரம், யாத்திராகமங்களின் புத்தகம் 3வது அதிகாரம். அனுதின தியானத்தில் அதிகளவு ரெஃபரன்ஸை காண்பிக்க முடியாது. இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த வசனத்துக்கு முன்னால பின்னால பார்த்து இந்த நாள் முழுக்க தியானித்தீங்கன்னா அந்த சத்தியத்தில் இருக்கிற சாரங்களை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை உங்களால்
தெரிந்து கொள்ள முடியும். எஸ். 23வது வசனம், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. கவனிங்க, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, அவர்களுடைய பெருமூச்சை கவனித்து, பெருமூச்சை தேவன் கேட்டு அவர்களுக்கு விடுதலையை அருளிச் செய்தார். இந்த நாளிலும் கூட தேவனுக்கு முன்பாக பெருமூச்சு விட்டார். எதற்காக பெருமூச்சு விடுகிறாய்? ஜுரம் வந்துருச்சா அப்படின்னு அம்மா பாருங்க. நம்ம ஒருவேளை வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது காய்ச்சலினாலோ வேறு சுகவீனத்தினாலோ மூச்சு விடும்போது அம்மா நம்ம முதுகில் கையை வச்சு அல்லது தலைமையில கையை வச்சு என்னாச்சிருப்பா அப்படின்னு நம்மளை அரவணைத்து கொள்ளுகிற போது, அப்படி அம்மா நமக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறார்களோ அதை விட நம்முடைய பரம பிதாவானவர் நம்முடைய பெருமூச்சுக்களை கேட்கிறவர், நம்முடைய பிரார்த்தனைக்கு செவிசாய்க்கிறவர், நம்முடைய எல்லா கிரியைகளையும் கவனிக்கின்றவர். நம் ஜெபம் அப்படி இருக்க வேண்டும். இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். ஆவியானவர் தாமே நமக்காக விண்ணப்பங்களை செய்கின்றார். சாதாரணமா ஜெபம் செய்யுங்க அப்படின்னா பொதுவாக நாம நமக்காகத்தான் ஜெபிப்போம். ஆண்டவரே என்னை உயர்த்துங்க, என்னை பலப்படுத்துங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க, இன்னும் சொல்ல போனா என் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, நாய்க்குட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக மாத்திரமே ஜெபிக்கிற. ஆனா நாம விண்ணப்பம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் செய்ய வேண்டும். ஒரேடியாக 27வது வசனத்தை நாம் பார்த்தா, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் எல்லாருக்காகவும் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். சிரமங்களிலே இருக்கிற எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதனால் தான் சபையாய் கூடி ஜெபிக்க வேண்டும். அதே போல குடும்பமாய் சேர்ந்து ஜெபிப்பது. எனவேதான் ஜெபத்தினுடைய வல்லமையினால் அற்புத காரியங்களை, இன்னும் தேசத்தில் ஒருவர் இருந்தால் இந்த தேசத்தை ரட்சிப்பேன் என்று சொன்னவர், தேசத்துக்காக விண்ணப்பம் செய்கிறவர்கள், கிராமங்களுக்காக விண்ணப்பிக்கின்றவர்கள். வழக்கமாக நாம் சில ஆயிரக்கணக்கான ஜெபங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஜெப குறிப்பு வந்துகிட்டே இருக்கும். அவர்கள் எல்லோருக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் அவைகளை பார்க்கிற பொழுது, வாசிக்கிற பொழுது ஏதோ ஒரு வார்த்தைகளிலே ஜெபித்து விட்டு போய்விடுவது. இன்னொரு பிரதர் கூட அது உங்களுக்காகவே ஜெபிக்கிறாங்க, இன்னொரு சிஸ்டர் கூட அவங்களுக்காகவே இன்னைக்கு ஜெபிக்கிறாங்களே என்று சொல்லி மறுபடியும் அந்த உபவாச ஜெபத்தில் அவைகளை வைக்கிற போது, குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லி, ஒருவர் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிற போது, அப்படிப்பட்டவர்கள் நிறைய பேராய் இருப்பதனாலே, கேன்சரால் பாதிக்கப்பட்டோர் அநேகராய் இருப்பதனால அவர்கள் எல்லோருக்காகவும் ஜெபிக்கும் போது, ஒரு பிரச்சனையோ, ஒரு வியாதியோ, ஒரு வேதனையோ, ஒரு பலவீனமோ, அப்படிப்பட்ட காரியங்களுக்காக குடும்பத்தாருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது, அல்லது பொருளாதார பிரச்சனையில் இருக்கிற எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கிற போது, அதே போல ஒரு வாழ்க்கையில் ரட்சிப்பு இல்லை என்றால் ரட்சிப்பில்லாத எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கிற போது, குடிப்பழக்கத்திற்கு அடிமை என்றால் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிற எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கிற போது, உண்மையாகவே நாம் விண்ணப்பம் பண்ணுகிற போது என்ன நடக்கும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெரியாதவர்களுக்காகவும் நம்மை கொண்டு ஜெபிக்கிறதற்கும் விண்ணப்பம் பண்ணுகின்றதற்கும் நமக்கு கற்றுத்தருவார். நம்மை ஜெப வீரர்களாக ஆக்குகிறார். அதே போல ஒரு நபர் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறார் என்பதற்கான முக்கியமான அடையாளம் என்னவென்றால், அவருடைய ஜெபம் எல்லைகளை கடந்து போகுங்க. அதாவது சுருக்கமான ஜெபமாக இல்லாமல் எல்லாத்துக்கிலும் இந்த ஜெபத்தின் காரியங்கள் விஸ்தரிக்கும்படி, அதன் வல்லமை விஸ்தரிக்கும்படியாக இந்த ஜெபம் இருக்கும். பிரதேசங்களுக்காக, பிரபஞ்சத்திற்காக ஜெபிக்கின்றவர்களாக மாறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு விசாலமான இருதயத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு ஜெபம் பண்றீங்க, என்னென்ன விஷயங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, எப்படியெல்லாம் ஜெபிக்கிறீங்க, பரிசீலிச்சு பார்த்துக்கோங்க. தெளிவாக நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் நம்மை பற்றிக் கொள்ளுகிற வரைக்கும் நாம் முழங்கால் படியிலிருந்து எழவே கூடாது. நம்ம சின்ன சின்ன வார்த்தைகளை கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கும் போது, ஒரு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும்னா பழைய காலத்துல ஒரு ராடை வச்சு சுத்துவாங்க. அப்படி சுத்திக்கிட்டு இருக்கும்போது புர்ரு புர்ரு புர்ருன்னு கடைசியில் அது ஸ்டார்ட் ஆகும். உன்னுடைய ஜெபம் சின்ன சின்ன வார்த்தைகளால், உன் உள்ளத்தில் எழுகிற வார்த்தைகளை கொண்டு ஸ்டார்ட் ஆகி இருக்கிறது. பின் ஆவியானவரால் ஏவப்படுகிற போது அது இன்னும் தொடரும். இந்த ஜெபம் ஜுவாலை போல ஆண்டவருடைய சந்நிதியை எட்டுகிற போது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஜெபத்தின் வல்லமையை உணர்ந்து கொண்டு தனிமையிலே ஜெபியுங்கள். குடும்ப ஜெபத்தை
தொடருங்கள். ஆலயத்திற்கு சென்று தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து எப்பொழுதும் ஜெபிக்க நீங்கள் ஆவலோட பங்கு கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மற்றொரு விஷயம், உடைய சந்நிதியிலே கூடியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுங்க. தனிப்பட்ட விதத்திலே ஜெபம், உம்முடைய சித்தத்திற்கேற்ற ஜெபம், அதேபோல எல்லோருக்காகவும் விண்ணப்பண்ணுகிற ஜெபத்தை எங்கள் எல்லோருக்கும் கற்றுத்தர வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு தெரியப்படுத்துங்கள். அநேக தேவைகள் இருக்கலாம். எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எடுக்கலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அதற்கு பதிலாக டெக்ஸ்ட் ஆகவோ வாய்ஸ் மெசேஜ் ஆகவோ வாட்ஸ்அப்பில் அனுப்பி வையுங்கள். அவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ரெக்கார்ட் செய்து நினைவில் வைத்து குறித்துக் கொண்டு உங்களுக்காக பெயர் பெயராக எழுதி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கட்டாயம் தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். நீங்களும் கூட எனக்காக, எங்கள் ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நம் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நம் அனைவரோடும் கூட துணையாயிருப்பதாக.